அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? பெங்களூர்லேருந்து திருநெல்வேலிக்கு போகிறோம். எல்லாருக்கும் சொந்த ஊருக்கு போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. ட்ராவல்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். 7:30க்கு எங்களுக்கு பஸ்ஸு. நாங்கள் வீட்டிலேருந்து 6:30க்கெலாம் கிளம்பியாச்சு. ட்ராவல் ஆஃபீஸ் முன்னாடி வந்தாச்சு. பஸ்ஸு எங்களுக்கு 7:30க்கு தான். நாங்கள் 7 o'clockலாம் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பஸ் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. பஸ் கிளம்பிருச்சு. ஊருக்கு போகிறோன்னு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பஸ்ஸில் ஏறி உட்காந்தோடனே வாமிட் வரும். அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். என்னைய மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது வாமிட் வரும், பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பிடிக்காதவங்க யார் யார் இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஊர் வந்துருச்சு. இன்றைக்கி நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன். அதனால திருநெல்வேலி உள்ளே போகல, ஸ்ட்ரைட்டாக எங்கள் அக்கா ஊருக்கே நான் போகிறேன். ஒருபடியாக காலையில் பஸ்ஸில் இறங்கியாச்சு. இப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போகிறேன். இது எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸு சொல்லுங்கள். என்னோட சிஸ்டர் வீடு வந்துருச்சு. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்னா எங்கள் அக்காவோட பேத்திக்கு காது குத்துறாங்க. அது வீட்டில் வச்சு தான் பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷனு. அதுக்கு தாய் மாமா மடியில் உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க தான் எங்கள் அக்காவுடைய பெரிய பேத்தி. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு காது குத்தியாச்சு. எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு குட்டி பாப்பா இருக்காங்க. அவங்களுக்கும் காது குத்தியாச்சு. காது குத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது. நாங்களும் ஒரு நாள் தான் இருந்தோம், மறுநாள் கிளம்பிட்டோம். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூர் நெல்லூரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.